வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இளநிலை உதவியாளர் இது மாதிரியான பணியிடங்களை வந்து கொடுத்துருக்காங்க. இளநிலை உதவியாளர் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 32க்கு மேற்பட்ட பணியிடங்களை வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரியான ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போட்டி வந்து கம்மியாக தான் வந்து இருக்கும். சேலரி வந்து 24,000 வந்து அதிகபட்சம் 35,000 வரைக்கும் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி, டிப்ளமோ அல்லது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஏதாவது டிப்ளமோ, டிகிரி இது மாதிரி எதாவது முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் 9/4/2025. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இதில் வந்து என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலாக இவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு வந்து இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இது மாதிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்கனாலும் அப்ளை பண்ணலாம். கிட்டத்தட்ட 8 போஸ்டிங் வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. யூஆரில் ஜென்ரலில் 3 கேட்டகரியில், இடபிள்யூஎஸ் ஒரு போஸ்டிங், ஓபிசியில் 1, எஸ்சி எஸ்டியில் பார்த்தீங்கன்னா 1 and 2 இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி பொறுத்த வரைக்கும் 24,500 உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சம் உங்களுக்கு 90,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது டெக்னீஷியன் சி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா SSLC + ITI நீங்கள் 1 இயர் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் எலக்ட்ரானிக்ஸ் அல்லது மெக்கானிக் இது மாதிரி முடிச்சிருக்கிறீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். கிட்டத்தட்ட 21 போஸ்டிங் வந்து இதுக்கு மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் சேமாக அதே மாதிரி தான் 21,500 ப்ளஸ் வந்து உங்களுக்கு 3% உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது அலவன்ஸு. ஸோ இது மாதிரிலாம் டோட்டலாக வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்லேயே வந்து 35,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தென் அடுத்தது ஜூனியர் அசிஸ்டண்ட். இதுக்கு வந்து நீங்கள் பிகாம் அல்லது பிபிஎம் இது மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். 3 போஸ்டிங் இருக்குது. இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் தனியாக, இது மாதிரி ஓபிசி தனியாக தனித்தனியாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி என்ன, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிடேஷன்ஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பிசி எம்பிசி அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 இயர்ஸ், அதே மாதிரி எஸ்சி எஸ்டி 5 இயர்ஸ், அதே மாதிரி டிசபிலிட்டி கேண்டிடேட் 10 இயர்ஸ் அது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூட வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. இதுதான் வந்து உங்களுடைய ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கானது. அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ உங்களுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஜென்ரலாக ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா ஒரு 60% ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு வச்சுருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 50% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறத வந்து இவங்க ஜென்ரலாக வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஆப்டிடியூடு அதே மாதிரி டெக்னிக்கல் ஆப்டிடியூடு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செலெக்ஷனில் வந்து இவ்வளோ % ஆஃப் மார்க் வந்து இருந்துச்சுன்னா போதுமானது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வரைக்கும் 250 வந்து கொடுத்துருக்காங்க. தென் ப்ளஸ் வந்து உங்களுக்கு 18% ஜிஎஸ்டி உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது அதிகபட்சம் வந்து ஒரு 300க்குள்ளே வந்து வரும். நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ நீங்கள் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த ஆன்லைனில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபீஸும் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுக்கான அதாவது பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஜென்ரலாக நீங்கள் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிஜிபி எவ்வளோ இருக்கணும் உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது எல்லாமே அதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து படிக்கிற போது உங்களுக்கு வந்து இதில் எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேலிடான இமெயில் ஐடி இருக்கணும். ஸோ அதெல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தெளிவாக படித்து பார்த்துக்குங்க. இதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க. இதுக்கு கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசெண்ட் எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, 10th மார்க் ஷீட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 12th மார்க் ஷீட்டு, இதெல்லாம் வந்து டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, அதே மாதிரி உங்களோட சர்டிஃபிகேட்ஸு. ஸோ இதெல்லாமே வந்து அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இதெல்லாமே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து PDF ஃபார்மெட்டில் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துங்க. லாஸ்ட் டேட் வந்து 9/4/2025 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இங்கேருந்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. PEL. ஸோ இதுலேருந்து தான் பில் இந்த நிறுவனத்துலேருந்து தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அஃபிஷியலாக வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு தகுதி விருப்பம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்னியூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் பாலி
பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடில் பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் தான் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து முதலாம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில், அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903858585 8903858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.